ஏ கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு ஒன்னாங்க கொலுசு ரெண்டாங்க கொலுசு மூணாங்க வாங்க போனேன். சிங் சக் சிங் சக் சிங் சக் அடவாரி விட்டாங்க வரவழைச்சாக வழி வீடுங்க வாரேன் போங்க. சிங் சக் சிங் சக் சிங் சக். என்ன சின்ன பொண்ணே, கொலுசு கடையா வச்சிருக்க? ஐய கொலுசு கடை இல்லட்டி பழக்கடை. பாத்தியா பாத்தியா, கொலுசு கடையை வச்சுக்கிட்டே பழக்கடைன்னு போய் சொல்ற. அதான் பார்த்தாலே தெரியுது இல்ல, பின்ன என்னடி கொலுசு கடையா வச்சிருக்க அந்த கடையா வச்சிருக்கேன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்டு காது கிளிய வைக்கிற. என்ன இவ ஓவர் அழட்டிக்கிறா? சரிடி, அப்ப நான் வாரேன். ஐய வந்த முத கஸ்டமரையும் வாய் ஓவரா பேசி நாமளே திருப்பி அனுப்பிட்டோமே. என்னடி இது இப்படி கோச்சுக்கிட்டு போற? பின்ன என்னடி, கொலுசு கடை வச்சிருக்கியே, ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கொலுசு மாத்தி போடுவோன்னு பார்த்தா ஓவர பண்ற. அதான் உன் கடையில எனக்கு வேற கடையா இல்ல. சே, கஸ்டமரை வந்தவளை போய் இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே. அடியே முக்காடு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னடி, வாடி வாடி கொலுசு வாங்கி போட்டுக்கடி. எப்படி எப்படி கொலுசுலாம் இருக்கு? இதோ உன் கண்ணு முன்னாடி இருக்கு. அது போக இன்னும் நிறைய கொலுசு இருக்கு. முதல்ல இதை பாரு, இதுல எதுவும் பிடிச்சா சொல்லு. பரவாயில்ல, நிறைய டைப் இருக்கத்தான் செய்யுது. இதோ இது ஒத்த சிலங்க, ரெட்டை சிலங்க கூட உள்ள இருக்கு. சேச்சே, சலங்க கொலுசெல்லாம் வேண்டாம். அத போட்டுக்கிட்டு நடந்தோம்னா என் வீட்டுக்காரர் பேய் ஜல்லு ஜல்லு நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி திட்டுவாரு. கொலுசு போடலன்னா மட்டும் எப்படி இருப்பாளாம், பேய் மாதிரி தான் இருப்பா. இதோ செயின் வச்ச கொலுசு எடுத்துக்கடி. அது நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் வேற மாடல்ல செயின் வச்சிருக்கீங்களா? அதோ உன் பின்னாடி இருக்கு பாரு. செயின் மாடல்ல முத்து வச்சிருக்கே, பார்க்க அழகா இருக்கு. இதோ இந்த கொலுசு பார்த்தனா நிறைய முத்து முத்தா இருக்கும். ஆனா அந்த முத்துல இருந்து சத்தம் வராது. உன்ன மாதிரி கால் நிறைய கொலுசு போடணும், சத்தம் அதிகமா வரக்கூடாது நினைக்கிறவங்க இதை தாராளமா வாங்கி போடலாம். அப்புறம் இதோ இதுவும் ஒரு மாடல் செயின் கொலுசு தான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடி. ஆமா, இந்த வெள்ளி கொலுசுலாம் என்ன விலை வரும்? என்னடி சொன்ன? விலையா? ஒரு நிமிஷம் பொறு சொல்றேன். என்னது இவ, நாம ஒரிஜினல் வெள்ளி கொலுசு வச்சிருக்கோம்னு நினைச்சிட்டா போல. இதெல்லாம் கல்வெள்ளி தானே. சரி சரி, இவளே வந்து ஒரிஜினல் வெள்ளின்னு கேட்கும்போது நாம அப்படியே ஏமாத்தி வித்துற வேண்டியதான். இந்த வெள்ளி கொலுசு எல்லாமே விலை கம்மி தாண்டி. கடையில என்ன ரேட்டு விற்கிறாங்களோ அதை விட ரொம்ப ரொம்ப கம்மி தான். 1 கிராம் வெள்ளி 200 ரூபாய் கடையில விக்கிறாங்க. டீ உங்ககிட்ட என்ன ரேட்டு? அடியே இன்னைக்கு சுதந்திர தினம் இல்லையா, அதனால ஆஃபர் ரேட்டு தாண்டி. ஓ ஆஃபரா? சரி சரி, அப்ப என்ன ரேட்டு டி? பாதிக்கு பாதி விலைடி. பரவாயில்லையே, பாதிக்கு பாதி விலைன்னா அப்ப 1 கிராமுக்கு வெறும் 100 ரூபாய் தானா? நல்லதா போச்சு, இவகிட்டே வாங்கிட வேண்டியதான். எப்பா கல்வெள்ளியே ஒரிஜினல் வெள்ளி நினைச்சு ஏமாந்து வாங்குறா. இவகிட்ட இன்னைக்கு வசமா தள்ளி விட்டுற வேண்டியதான். இந்த கொலுசு ரொம்ப அழகா இருக்கு. கொலுசு எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படிடி? கால்ல வாங்கி போட்டு பாரு. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, குடுடி. வாவ், இந்த கொலுசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. அப்ப சரி, இதையே டைட் பண்ணி விட்டுறேன்டி. ஒரு வழியா கல்வெளி கொலுசை ஒரிஜினல் வெள்ளி நினைச்சு ஏமாத்தியாச்சு. இன்னைக்கு வசமா நம்ம காசு பாத்துடலாம். போதும் போதும், நீ நல்லா இருப்ப. 100 ஆயிசு, சீக்கிரம் எந்திரிடி. அடைச்சி கொலுசை மாட்டேன்டி, உங்ககிட்ட ஆசீர்வாதமா வாங்குறேன். சரி, அமௌண்ட் எடு. இதோ தாராளமா தரேன்டி, யார் மாட்டேன்னு சொன்னது? ஆமா, என்ன வேலை? சரி, எதுக்கு எடையை போட்டுக்கிட்டு ஒரு 5000 கொடுத்துட்டு போடி. எடை போட்டோன்னா இன்னும் அதிகமா தான் இருக்கும். ஒரு 5000 கொடுத்துட்டு தாராளமா வாங்கிட்டு போடி. பரவாயில்லையே சின்ன பொண்ணு, இப்படி ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்க, ரொம்ப நல்லதா போச்சுடி. சரி, இதோ 5000 பிடி. ஆஃபர் ஆமல ஆஃபரு. நானே இந்த கொலுசு 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதை இவகிட்ட 5000 ரூபாய்க்கு தள்ளி விடுதேன். எனக்கு சரியான லாபம் இன்னைக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த குளத்துக்கு ஆத்துக்கெல்லாம் குளிக்க போனா கொலுசை கலட்டி வச்சுட்டு குளின்னு. என்னடி இது, யாராச்சும் கொலுசெல்லாம் கலட்டி வச்சுட்டு குளிப்பாங்களா? நான் எல்லாம் கழுத்துல போட்டிருக்கது, அப்புறம் நெத்தி சுட்டிய கூட கலத்தாம தான் குளிப்பேன், தெரியுமா? ஐயே, இவ ஒரு நகை பைத்தியமாச்சே. இவ குளிச்சான்னா இது கல்வெள்ளியோட உண்மை கலர்லாம் வெளியே வந்துருமே, என்ன பண்றது? அதுக்கு இல்லட்டி காலை ரொம்ப கெட்டு போச்சு. அன்னைக்கு குற்றாலத்துல குளிக்க போன ஒரு பொண்ணோட 2 கால் கொலுசையும் இந்த அருவியில அடிச்சுட்டு போயிருச்சாண்டி. அதான் சொன்னேன், வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியாட்டி? அப்ப சரி, கொலுசை கழட்டி வச்சுட்டே குளிக்கிறேன். அப்பாடா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு கலர் மாறாது. எப்படியாவது ஒப்பேத்திரலாம்டா சாமி. அடியே நீலாம்பரி, கொலுசு வாங்கி போட்டுக்கிறது எல்லாம் ஆஃபர் ரேட்ல தாண்டி கொடுத்துட்டு இருக்கேன். அடியே துபாயில தங்க மட்டும் இல்லட்டி வெள்ளியும் குறைஞ்ச ரேட்டு தான். நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க துபாயில நிறைய கொலுசு வாங்கி வைக்கிறது பழக்கம். அதான் அவங்க அந்த கொலுசை என்கிட்ட வந்து வித்தாங்க. ஐயா, நிறைய வாங்கினா தாண்டி அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு 10 மாடல் வரும்போதெல்லாம் வாங்கிட்டு வர்றது பத்துக்க. கேட்டா சொந்த யூஸுக்குன்னு சொல்லிட வேண்டியது. ஆமாட்டி, ஆனா விக்கிறதுக்கு பத்துக்க. ஐயா, வெளிநாட்டு வெள்ளின்னு சொன்னா இழிச்சுக்கிட்டு வாங்குவான்னு பார்த்தா கடத்தல் வெள்ளின்னு சொல்லி நம்மளையே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா போல. சும்மாதாண்டி, வெள்ளி கொலுசு போடுடி, பாக்குறதுக்கு அழகா லட்சணமா இருப்ப. ஐயோ, இந்த கன்றாவி மூஞ்சே மனுஷனால பார்க்க முடியாது. அழகாத்தான் இருக்க, இருந்தாலும் அழகுக்கே அழகு சேர்க்க வேண்டாமா? ஓ அப்படி சொல்றியே நீ. அப்ப சரி, ஒரு கொலுசை வாங்கிக்கிறேன். இதுல ஒண்ணு வாங்குனா
என்னது கொலுசு ரேட்டே பாதின்றேன், இன்னும் ஆஃபர் கேக்கா? ஆமா இருக்குன்னு சொல்லி வைப்போம். ஆமா டி, ஆஃபர் தான். ஆமா என்ன ஆஃபர்? எந்த கொலுசு எடுத்தாலும் வெறும் 5000 ரூபாய் தாண்டி. எந்த மாடலா இருந்தாலும் எவ்வளவு வெயிட்டா இருந்தாலும் பரவாயில்ல, வெறும் 5000 ரூபாய் தான். அற்புதமான ஆஃபரா இருக்கு. இருந்தாலும் இது எனக்கு பத்தாதே. ஏதாவது ஃப்ரீயா கொடுப்பியா? ஃப்ரீயா பினாயில் வாங்கி குடிச்ச குறுப்பாச்சே இது, இவளுக்கு என்னத்த கொடுக்கலாம்? ஐடியா கிடைச்சிருச்சு. என்னடி கொடுப்ப? ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஐ ஜாலி ஜாலி. ஒரு செட் கொலுசு வாங்கினா நமக்கு இன்னொரு செட் கொலுசு கொடுப்பாரா இருக்கும். அப்போ 5000 ரூபாயில 2 செட் கொலுசு கிடைக்கி. சூப்பர் ஆஃபரா இருக்கு. அடி பாவி, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா கேக்குற? இருடி இரு, உன்னை எப்படி வச்சு பண்றேன் பாரு. ஒரு கொலுசு 5000 ரூபாய் தாண்டி, வாங்கிக்கடி. சரி நீ இப்படி கெஞ்சி கதறி கால்ல விழுந்து அழுதுறதுனால ஒரு கொலுசு வாங்கிக்கிறேன். நான் எப்படி உன் கால்ல விழுந்து அழுதேன்? அதெல்லாம் என் காலை உன் தண்ணியால கழுவுனேன். உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்ட்டு போக வேண்டியதான். என்ன பண்றது, கஸ்டமர்கிட்ட ஏமாத்தி விக்கிறதுன்னா பின்ன சும்மாவா? சரி குடிடி ஒரு கொலுசு. இதோ நான் மாட்டி விடுறேன் பாரு, அப்புறம் உன் காலை பாரு, நீயே சும்மா அசந்துருவேன். ஐ கொலுசு போட்டா நம்ம கால சும்மா அழகாத்தா இருக்கு. சரிடி கொலுசு தந்துட்ட. ஆஃபர் கொலுசு எப்ப தருவ? அதான்டி இது. என்னடி இது வாழைப்பழ கடை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் இதுன்னு. ஆமாட்டி, அதான்டி இது. ஏண்டி ஒரு கொலுசு வாங்கினா ஒரு கொலுசு ஃப்ரீன்னு சொன்னல்ல, அதான்டி கேக்குறேன். அந்த ஃப்ரீயான கொலுசு எங்க? என்கிட்டே வா. ஏண்டி, வலது கால்ல இருக்க கொலுசு நீ காசு கொடுத்து வாங்கினது, இடது கால்ல இருக்க கொலுசு நான் ஃப்ரீயா கொடுத்தது. அடி பாவி, சரியான ஃப்ராட் பித்தலாட்டக்காரியல்ல இருக்க. ஏன்டி அப்படி சொல்ற? நான் உன்னை என்ன டி பண்ணேன், என்ன பார்த்து ஃப்ராட் பித்தலாட்டக்காரின்ற? பின்ன என்னடி ஒரு கொலுசு வாங்கினா ஒரு கொலுசு ஃப்ரீன்னு சொன்ன, ஆனா இப்போ ஒரு கொலுசு வாங்கினா ஒரு கொலுசு ஃப்ரீன்ற. அடியே, அதைத்தானடி திரும்ப சொல்ற? அப்படி இல்லடி, நான் ஒரு செட் கொலுசு வாங்கினேன்னா இன்னொரு செட் கொலுசு ஃப்ரீன்னு சொன்னேன் நினைச்சேன். நீ நினைச்சதுக்கும் கற்பனை பண்ணதுக்கும் நான் பொறுப்பு இல்லட்டி. நான் ஒரு கொலுசு வாங்கினா ஒரு கொலுசு ஃப்ரீன்னே, அதனால வலது கால் கொலுசு வாங்கினா இடது கால் கொலுசு ஃப்ரீ. ஐயோ என்ன ஏமாத்திட்ட போ நீ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 5000 கொடு. போடி வா 5000. கொலுசு நல்லா தான் இருக்கு, ஆனா நான் ஏமாந்து போயிட்டேனே. நீலமண்ட ஏமாந்தது உண்மைதான். ஆனா ஒரு கொலுசை வாங்கி இன்னொரு கொலுசுல ஏமாந்து போகல, அவ வாங்கின 2 கொலுசுலயுமே ஏமாந்து போயிட்டா. ஏன்னா அவ வாங்கினது முதல்ல வெள்ளி கொலுசே கிடையாது, அது வெறும் கல்வெள்ளி கொலுசு. அம்மி மீதிட்டு அருந்ததி முகம் பார்த்து ஒரு குலமகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் சீதனம் மெட்டி ஒலிதான். பாட்டு நிறுத்துங்க ராணியக்கா, பாட்டு நிறுத்துங்க. என்ன பிழையண்டா என் பாட்டில்? எக்கா, மெட்டியில அதுவும் ஏதாவது ஒரு மாடல் மெட்டியில தான் லைட்டா 4 முத்து இருக்கும் பாத்துக்கங்க. அதுல அப்படி என்னக்கா பெருசா ஒலி வந்துட போகுது? ஓ அப்படி சொல்றியா? அதுவும் சரிதான். நிறைய பேரு மெட்டில எல்லாம் முத்து வச்சு போடுறது கிடையாது, அதனால ரொம்ப சத்தம் வராது. கரெக்ட் தாண்டி. பின்ன மெட்டி ஒலின்னு வேற நாடகம்லாம் எடுத்து அதை வெற்றிகரமா வேற இத்தனை வருஷம் ஓட்டிட்டாங்களே. ஆமாக்கா, அதுல முக்கியமானது அந்த பாட்டு தான். அம்மி மிதித்து அடாருந்ததி முகம் பார்த்து ஒரு குல மகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் சீதன மெட்டி ஓலிதான் அப்படிங்கிறாங்க. ஆனா அது தப்பு. அடியாத்தாடி, தமிழ்நாட்டையே ஒரு பெரட்டி போட்ட பாட்டுடி இது. இதை போய் தப்புன்றியே. பின்ன அந்த பாட்டை எப்படிதாண்டி பாடுறது? நாடகத்தோட பேர் வரணுங்கிறதுக்காக அவங்களாட்டில் ஒரு பாட்டை பாடிட்டு போயிட்டாங்கக்கா. ஆனா உண்மையிலேயே மெட்டியில இருந்த சத்தம் அதிகமா வருமா, கொலுசுல இருந்த சத்தம் அதிகமா வருமா? கூட்டா சாலமன் பாப்பாயா கூப்பிட்டு பட்டிமன்றமே வைக்க சொல்லுவா போல. வச்சா என்னக்கா தப்பு? கொலுசுல தானக்கா அதிகம் சத்தம் வரும். அப்போ இனிமேல் ஒரு குல மகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் சீதனம் கொலுசு ஓலிதான் அப்படி பாடிடுவோமா? பாடுனா கூட தப்பு இல்லக்கா, கொலுசுல இருந்து தான் அதிகமா சத்தம் வரும். அதனால எல்லாருமே வீட்டுல புது கொலுசு போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுக்கா. என் கொலுசு கூட ரொம்ப நாள் ஆச்சு, மாத்தி போட்டா நல்லதுதான். சரி, இவகிட்ட ஆஃபர் இருந்துச்சுன்னா இவகிட்டே மாத்திடுவோம். என்னக்கா யோசிக்கிறீங்க? கொலுசு வாங்கிக்கங்கக்கா. எம்மா கொலுசு வாங்குறது சரி, எதுவும் ஆஃபர் கீஃபர் இருக்கா? அட ஆஃபருக்கு பிறந்த ஆம குஞ்சி, எந்நேரம் பார்த்தாலும் ஆஃபர்னே அலையுது. அரிட்டி சொல்லு, என்ன ஆஃபர் வச்சிருக்க? ஏக்கா, இதுல சின்ன கொலுசா நீங்க எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வெறும் 5000 ரூபாய் தான். அதே இது எவ்வளோ வெயிட்ல கொலுசு எடுத்தீங்கனாலும் அது கூட 5000 ரூபாய் தான்க்கா. பரவாயில்லையே, இது நல்ல ஆஃபரா தான் இருக்கு. 5000 ரூபாய்க்கு நல்ல கனத்த பெரிய கொலுசா வாங்கி போட்ட வேண்டியதா இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கொலுசு வாங்குனீங்கன்னா இன்னொரு கொலுசு ஃப்ரீ. ஓ அப்படியாட்டி, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயா? இந்த ஆஃபர் ரொம்ப பிடிச்சிருக்கே. கொலுசு வாங்கி கால்ல போடுங்க டி, அப்புறம் தானே தெரியும் இந்த ஆஃபரோட ஆப் என்னன்னு. சரிட்டி கொடு பார்க்கலாம். கண்ணிலே பாத்துக்கிட்டு தான் எப்படிக்கா, கால்ல போட்டு பாருங்க, நல்ல வெயிட்டான கொலுசா தான் எடுத்து மாட்டி விட்டுருக்கேன். ஐ, இந்த கொலுசு என் காலுக்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரி அம்புட்டு அழகால இருக்கு. எப்படிக்கா? இந்தாட்டி 5000 புடி. ஆஃபர் கொலுசு இதே மாதிரி நல்ல பெருசா அடிடி. என்னக்கா, அதான் போட்டேன்ல, அதான் இது. ஏண்டி ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொன்னேன்ல? ஆமாக்கா, இப்போ நான் பேச்சு மாறல, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ தான். அப்போ ஒன்னு இங்க இருக்கு, இன்னொன்னு எங்க? அதான்க்கா இது. எக்கா, ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்னு சொன்னேன். வலது கால்ல ஒரு கொலுசு இருக்கு, அந்த கொலுசுக்கு இடது கால் கொலுசு ஃப்ரீ. எப்படி? அட ஃப்ராட் பித்தாளி, நான்
ஒரு செட்டு கொலுசு வாங்கினா இன்னொரு செட்டு கொலுசுல ஃப்ரீ நினைச்சேன். ஆச்சி மாற மாட்டாக்கா இந்த சின்ன பொண்ணு, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ கொடுத்தாச்சு. சரிடி, எனக்கு கிடைச்சது இவ்வளவுதான் போல, போயிட்டு வரேன். அடி பாவி, உனக்கு ஆஃபர் மட்டுமா மிஸ் ஆச்சுன்னு நினைச்சேன், கொலுசே மிஸ் ஆயிடுச்சு. இது ஒரிஜினல் வெள்ளியே கிடையாது. வீட்டுக்கு போனால் தானே தெரியும் என் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.